Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேடாஸ் ஸ்டைல்ல ஒரு எஃபெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். எக்ஸ்ரே எஃபெக்ட்னு சொல்லலாம் இல்லனா இன்வெர்ட் எஃபெக்ட் கூட சொல்லலாம். சோ இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராவே இருக்கும். நீங்க ஒரு பேடாஸ் எடிட் பண்ணும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும், பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பேடாஸ் சேக்ஸ், அதுக்கப்புறம் பேடாஸ் ஸ்டான்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பேடாஸ் சிசி, இந்த மாதிரி நிறைய இது கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஒரு பேடாஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போது, ரொம்பவே சிம்பிளாகவும் நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆளை காணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ சம் ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ரெகுலராக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக கூட பண்ணலாம். நான் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வச்சு கிரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ரேடியல் வைப் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு கிளாக் மாதிரி கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம். இது வந்து உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். பட் நான் வந்து பேசிக்காக வந்து இந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ண சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிளை பார்த்தீங்கன்னா இதே போல் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இதே போல் வந்து ஒரு 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக க்ளீனாக இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதே போல் 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல் நான் வந்து ரைட் சைட்லேருந்து எனக்கு மேலே போகணும். ஸோ அந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த டைரெக்ஷன் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்களோ ஸோ அதோட லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதே போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து காப்பி கூட பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடு வேணும், கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க, குறைய வேணும்னாலும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து தெரியும், ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு அடுத்து வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அது போல் தான் நமக்கு வந்து எஃபெக்ட் தேவைப்படும். ஸோ இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு அதாவது ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ப்ரிவியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு இன்வெர்ட் எக்ஸ்ரே எஃபெக்ட் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்வெர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்வெர்ட்டே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இன்வெர்ட் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், ஃபுல் இன்வெர்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதே போல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. அந்த கலர் அண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா இதே போல் -100க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, நான் வந்து இப்போ ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சொல்லித்தரேன். ஸோ இதே போல் சேச்சுரேஷன் வந்து -100க்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பஞ்சியாக இருக்கிறக்காண்டி பாட்டம் ஷேடோ வந்து போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ அந்த ஷேடோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக்லேயே வந்து இருக்கட்டும். ஸோ அதோட சைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு வந்து கூட்டிக்கோங்க.
இதுவும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து 30 அந்த ரேஞ்சுக்கு வச்சா கூட நல்லாவே இருக்கும். ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 15 வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 வேல்யூ தவிர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 3-3 இருக்கும். ஸோ அதை வந்து 0-0ன்னு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஏன் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தப்போலே ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேடாஸ் ட்ரான்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவீங்களா, அந்த ட்ரான்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஊடல நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ட்ரான்ஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக வரும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.